மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்ச தோசை. அதுக்கு காம்பினேஷன் வந்து இட்லி பொடி. தோசை பொடி, இட்லி பொடி எல்லாம் ஒன்று தானே. ஸோ நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லெண்ணெய்க்கு நான் எங்கே போகிறது இந்த ஊரில். பட் நல்ல எண்ணெய்ன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அது நல்லபடியான உள்ள எண்ணெய்ன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மதியம் சும்மா ஒரு 11 போல் ஒரு கப் ஆஃப் டீ வித் போண்டா. வேறு லெவலில் இருந்துச்சு. தண்டுக்கீரையில் செஞ்சது. நீங்கள் வந்து கடையில் வாங்குனீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. பெஸ்ட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இவ்வளோ நல்லா போண்டா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்போவில் கொஞ்சம் சிக்கனு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், எக்கை வந்து ஃப்ரைட் பண்ணி முன்னாடியே அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே கலந்த ஒரு காம்போ ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு வந்து வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி. கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஹஸ்பண்ட். அவர் தான் பண்ணார். வேறு லெவலில் இருந்துச்சு.